அடுத்தது நாம் இரண்டாவது சுற்று தானே, இரண்டாவது சுற்றுக்குள்ளே போகலாம். அவர் வெஸ்லி அவர்கள் இரண்டாவது சுற்று. வெஸ்லி அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது முதல் சுற்றில் இறுதியாக பேசினவங்க வந்து என்னுடைய மனைவி. நல்லா பேசினாங்கல்ல. இப்போ தெரியுதா ஆண்களோட விசுவாசோட பவர் என்னன்ட்டு? புரிந்து கொள்வது கஷ்டம்தான், தெளிவாக சொல்கிறேன். இவங்களுக்கு அடுத்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா அதுதான் விசுவாசம். முதலாவது சிஸ்டர் பேசும்போது சொன்னாங்க சாப்பாட்டில் தான் ஆண்களுக்கு குறை அப்படின்னு. ஏங்க எது சரி இல்லையோ அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். அந்த காலத்துலேருந்தே அந்த பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க. அதனால தான் அதை சொல்கிறோம் நாங்கள். முதல்ல அது சரியாக இருந்ததுன்னா நாங்கள் பாயிண்ட் இல்லாமல் வேறு பாயிண்ட் எடுத்துருப்போம். அது சரி இல்லைன்றதப்போ தான் அதுவே தான் மைண்டில் வருது. கரெக்டுங்களா? எங்கே தப்பு இல்லை. அதே மாதிரி அண்ணாளோட இது சொன்னாங்க. ஒரு நம்ம ஆண்கள் இதுலேருந்து சொன்னாங்க ஒரு வரையறைக்குள்ளே தான் பெண்களோட விசுவாசம் இருக்கும். எனக்கு இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் பிள்ளை வேணும்னு கேட்கலாம். ஆண் பிள்ளை தான் வேணும். ஏன் எந்த பிள்ளையாக தான் இருக்கலாம்ல, ஆண் பிள்ளை தான் வேணும். ஆண் பிள்ளை ஒரு வரையறை. அவருக்கே டெஸ்ட் வைப்பாங்க, நம்மளை கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எது செஞ்சாலும் ஒரு குறை வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா பெண்களே? இது செஞ்சுருக்கலாம், ஆனால் இன்னும் இப்படி செஞ்சுருக்கலாம். அங்கே இருக்கும் பாத்திரம் ஃபுல்லாக ஜிங்கில் இருக்கும், அங்கே செஞ்சது பார்த்தீங்கன்னா தயிர் சோறாக தான் இருக்கும். ஆனால் அதையும் விசுவாசத்தோடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே என்னங்க விசுவாசம் வேணும் ஆண்களுக்கு? எல்லாத்துலேயும் கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே இப்படி பண்ணியிருக்கலாம். கர்த்தருக்கே சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாம். எல்லா இடத்துலையும் கரெக்ஷன்ஸ் தான் பெண்களுக்கு. ஸோ அதுவே அவிசுவாசம் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். ரூத்துக்கு வந்து சொன்னாங்க அவங்க கணவர் இறந்துட்டாங்க. அவர் ஒரு வகையில் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், அவங்க கணவரே அவங்க விசுவாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். மற்றபடி இப்போ சாப்பாடுன்னு சொன்னாங்க. ஸோ நான் சாப்பாடு இல்லாமல் நம்மளோட வானத்தின் வாசலோட அடையாளமே நான் நினைக்கிறது வந்து அக்னி தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அக்னியை பற்றி ஒன்று சொல்கிறேன். சாத்ராக் மேஷாக் தெரியும் இல்லையா? ஸோ அவங்கள வந்து அக்னி ஜுவாலையில் போட்டாங்க. அக்னி ஜுவாலையில் போட்டப்போ அந்த அக்னி ஜுவாலையில் வந்து அந்த ராஜா மேலேருந்து பாச 4 பேர் உலாவுனது நான் கண்டேன் அப்படின்றாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற இது கூட முடி கூட பொசுங்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட விசுவாசம் அங்கே இருந்தது. அதே போல் தானியலையும் பார்த்துக்கங்கன்னா சிங்க கேபிக்குள்ளே போட்டாங்க. பட்டினியாக இருக்கிற சிங்கம் கூட அவரை தொடறதுக்கு முடியல. ஆனால் அவரை காட்டி கொடுத்தவங்கள போட்டாங்கல்ல, அவரை மாட்டி விட்டவங்கள போடுறதுக்கு குழிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த சிங்கம் அவங்கள கடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு தான். ஸோ அப்போ அவர் தானியலோட விசுவாசத்தை பார்க்கணும். சிங்கத்துக்கு ஏங்க பாத்ரூமில் கரப்பாம்பூச்சி வந்தாலே ஓடியாந்துருவாங்க, இவங்க பல்லியை பார்த்தா ஓடியாந்துருவாங்க. சிங்கம் எவ்வளோ பேர் பசியோடு இருக்கிற சிங்கத்துக்கு முன்னாடியே நம்மளால் அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தாப்புல. அதுதான் ஆண்களோட விசுவாசத்தோட உறுதி. ஆண்களே விசுவாசத்தில் உறுதி விட்டுறவர்கள் என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி. சரிதான். ஆனால் சிங்கம் சாப்பிடாத மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் நின்று வாயை அடைச்சி வைத்திருந்தார். அதனால் சிங்கம் சாப்பிடல பாருங்க. அடுத்தது இதே வேகத்தோடு கூட ஜாய்ஸ் ஜெயக்குமார் அவங்க. சகோதரர் சொன்னார், விசுவாசத்தை பற்றி சொன்னார், ஃபெய்த்தை பற்றி சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா கர்த்தர் மேலுள்ள அசைக்க முடியாத ஃபெய்த்து தான் விசுவாசம்னு சொன்னேன். எங்களுக்கு ஃபெய்த்தே இல்லைன்னு சொல்கிறாரு. நம்பிக்கை தான். நம்பிக்கை கலந்தது தானே விசுவாசம். நம்பிக்கையோடு வருவதுதான் விசுவாசமே. இல்லை ஆஹா ஆஹா
நம்பிக்கைக்கோடு கலந்த விசுவாசம் தான் நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏவாளை பற்றி சொன்னாங்க. 2ஆம் அதிகாரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆதாம் கிட்ட சொல்றாரு, நீ புசிக்க வேண்டாம்னு ஆதாம் கிட்ட தானே சொன்னாரு. அடுத்துதான் ஏவாளையே கர்த்தர் படைக்கிறாரு. அந்த இடத்துல உங்க விசுவாசம் எங்க போச்சு? உறுதி எங்க போச்சு? ஆண்களுடைய விசுவாசம் எங்கெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் பைபிள்ல அங்கீகாரம் கொடுத்திருக்காங்களோ, அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நிறைவேற்றி இருக்கணும். இப்போ சிங்கத்தின் கேபியை பார்த்துக்கலாம். இங்கே சிங்கத்தின் கேபியில் தானியலை போடும்போது எல்லாரும் நினச்சிருப்பாங்க அவங்க செத்துருவாங்கன்னு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் சிங்கத்தின் வாயை அந்த இடத்துல கட்டுகிறார். அந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை கர்த்தர் அங்கே செய்கிறார். ஆனால் பெண்களுடைய விசுவாசத்தை பெறுவதற்கு கர்த்தர் டைரக்டா இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த பெண்ணுகிட்ட போய் அதிசயம் பண்ணல. ஆனால் அந்த வஸ்திரத்தை தொட நினைச்சா அவரோடு பேச முடியாது. அவ வந்து பேசுறது கிடையாது, பார்த்தது கிடையாது, மற்றவங்க சொல்றதை வச்சு தான் விசுவாசிச்சா. ஜெபிச்சு செய்ய வச்சு எல்லாம் பண்ணது இல்லை. ஸோ பெண்களுடைய ஃபார்மேட்டே உறுதியாக இருப்பது தான். இதனால் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதே பெண்களே என்று முடிக்கும். அதை தொடர்ந்து அப்பயும் நோட் எடுத்துகிட்டு வர மாட்டேன், இப்பயும் எடுத்துகிட்டு வர மாட்டேன். என் விசுவாசம் அது. ஐயா, நான் இவங்க பேசின எதுவுமே நான் காதிலே வாங்கிக்கவே மாட்டேன். ஏன்னா அப்போ ஆதாமு கேட்டு ஏமாந்து போயிட்டாரு. இப்பயும் நான் இவங்க பேச்ச கேட்கறதா நான் கிடையாது. நான் கேட்கவே போடு. இவங்க எவ்வளோ பேசினாலும் நான் காதில் வாங்கிக்கிறதா எனக்கு அர்த்தமே கிடையாது. ஐயா, விசுவாசத்தின் உறுதியே ஆண்களா பெண்களா? இங்கே உறுதின்றதுக்கு முன்னாடி நம்பிக்கை இருந்தால் தான், ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை நன்மைத்தன்மை இருந்தால் தான் அது மேலே உறுதியாக இருக்க முடியும். அந்த உண்மைத்தன்மை நம்பிக்கை யாருக்கு மேலே இருக்குன்னா ஆண்கள்கிட்ட தான் அது அதிகமாக இருக்குது. அதனால் ஆண்களால் தான் அதில் உண்மையாக இருக்க முடியும், உறுதியாக இருக்க முடியும். அதாவது ஒரு பாட்டு போட்டி ஒரு ஜட்ஜை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நல்லா பாட்டு தெரிஞ்சு எடுப்பாங்க. ஒரு நடன போட்டி எடுத்தாங்கன்னா நல்லா நடனம் தெரிஞ்சு எடுப்பாங்க. ஏன் பாஸ்டர் எடுத்துருக்கீங்க? ஒரு பெண்கள் எடுக்க வேண்டியதானே? எங்கால் நல்லா விசுவாசமான ஆளுங்க நல்லா தாங்க எடுத்து வச்சுருக்கீங்க. அவரோட விசுவாசம் தாங்க கீழே உட்காந்துருக்கீங்க. அந்த விசுவாசத்து பேரில் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கேருந்தே உட்காந்துட்டு ஆண்கள் தப்பு, ஆண்கள் குறை. இந்த ஆதாம் காலத்துலேருந்து ஏவாளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். ஏதாம் தொடங்கினது இவங்க இன்ன வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டே இருக்காங்க. ஆண்கள் விசுவாசமாக உள்ளே வருவாங்க, அப்பயும் அவங்க தான் கெடுத்தாங்க, இப்பயும் இவங்க தான் கெடுக்கிறாங்க. பாருங்க, 3 பேர் வந்து விசுவாசமா இருக்கிற ஆண்கள் சொல்ல வரோம். தீர்மானத்தோட தான் வந்துக்கிறான். ஆண்கள் விசுவாசமா நாங்கள் நம்பிக்கையாக வந்திருக்கோம் இல்லைன்னு சொல்லி 3 பேர் வந்திருக்கீங்க. அப்புறம் வீட்டில் போய் ஆண்கள் ரசிக்க போடணும், விசுவாசத்துக்குள்ள வரணும், ப்ரேயர் பண்ணிட்டுனா அர்த்தம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணலாமா? யாருன்னா இனிமேல் வீட்டில் போய் என் வீட்டுக்கு ரசிக்க போடணும், என்ன ப்ரேயர் பண்ணி பாருங்க. இதுக்கு வேறு கையில் வர தட்டுறீங்க கீழே உட்காந்துட்டு. இல்லை அநியாயமா இல்லை? எப்படி ரசிப்புக்குள்ள வருவார்? உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எங்கேயே விட்டுட்டீங்க. உங்கள் விசுவாசத்துக்காக 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்களுக்காக நீ கை தட்டணும். நீ முதல்ல கை தட்டினா தான் இந்த மாதிரி வச்சுப்போம். ஒரு 3 ஆண்கள் வந்து உட்காந்துருக்காங்களே, நம்ம கை தட்டுவோம், அவங்க பேசினா கை தட்டுவோம், அதுதான் நம்மளுக்கு விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு இல்லையா? உங்கள் ஜபம் தானே, உங்கள் விசுவாசம் தானே இங்கே நிற்கிது. அப்போ அந்த விசுவாசத்தை நீங்கள் பாராட்டணும்ல. அதை பாராட்டாமல் நீங்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பெண்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க என்றைக்கு இருந்தாலும் காலை வாரி விட்டுருவாங்க. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் ஏவாளை மட்டும்தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். முதல்ல அதே தொடக்கம் சரியாக இருந்தால் முடிவு கரெக்டாக இருக்கும். இங்கே தொடக்கம் தப்பாயிடுச்சு, அதனால் இவங்க பேசவே கூடாது. தொடக்கத்தில் இவங்க தப்பாயிட்டதுனால இவங்க கடைசி வரைக்கும் பேசவே கூடாது. தொடக்கத்தில் எப்பயுமே ஆண்கள் கரெக்டாக இருந்துப்பான். அவன் ஃபஸ்ட்டு ஆண்டவர் உருவாக்கும் போது ஆதாம் உருவாக்கிட்டு இவன் கரெக்டாகிறான்னு சொல்லி தான் அவனை துணையை உண்டாக்குனாரு. இவங்களை உண்டாக்கிட்டு துணையை ஆதாம் உருவாக்கல. அப்போ ஆதாம் கரெக்டாக தான் இருந்திருக்கான். பெண்கள் வந்து சதி செஞ்சுட்டாங்க. இவங்க சதியை இப்பயும் இவங்க சதி செய்ய தான் வந்திருக்காங்க. இவங்க பிடுங்கிறது பூராமே தேவையில்லாத அணி தான். இவங்க வாயை திறந்து அவங்க வாயை அவங்க உருட்டுன்னு அவங்க பாட்டு உருட்டிட்டு போகிறாங்க. அது யாரும் நம்பாதீங்க. ஆண்களே கடைசி வரைக்கும் உறுதியில் நிலையான இருப்பாங்க. ஆடியோ விஜயை தொடர்ந்து நாங்கள் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல, நித்யா வருகிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை அவர் தாங்க துவக்கிறாரு முடிக்கிறாரு. புரியுதுங்களா? ஆண்கள் இல்லைங்க. அவர் விசுவாசத்தை துவக்கிறதுனால தான் இல்லைங்க. விசுவாசமானது என்னன்றாங்க, அவரே என்ன பண்றாங்கன்னா
ஏங்க எங்க பாயிண்ட் எல்லாம் வந்து இவர் வந்து எடுத்துக்கிட்டாருங்க. அவரோட மனைவி தானேங்க அவங்க. நாங்கள் பேசுறதெல்லாம், நாங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் பேசுறதெல்லாம் இவர் பார்த்து அவர் நோட் பண்ணிக்கினாருங்க எல்லா பாயிண்ட்டையும். பாருங்க இப்போ வந்து எப்படி திருடி ஆண்கள் அந்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்பவே தெரிஞ்சுதான் அவங்க விசுவாசமே இல்லை. அது எங்களோட பாயிண்ட் எல்லாம் எடுத்து அவங்க பேசுறதுனால அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, எங்களுக்கு தான் விசுவாசம். நாங்கள் பொறுமையாக இருந்து நாங்கள் எல்லாத்தையும் கடைபிடிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நம்ம வந்து நம்பிக்கையா இருக்கிறது, அதாவது காணப்படாதவில்லை, காணப்படல. மரியாள் வந்து காணப்படல. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் போறாங்க, 2 தூதர்கள் சொல்றாங்க அவர் இங்க இல்லைங்க, அவர் உயிர் தெழுந்து உங்களுக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து வராங்க. வந்தா சீசர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, சீசர்கள் ஆகிய ஆண்கள் நீங்களாம் என்ன பண்றீங்க, வெளியே பூட்டிட்டு உள்ள உட்காந்து பயந்துன்னு இருக்கீங்க. என்னத்துக்கு? யூதர்கள் வந்து உங்களை தூக்கிட்டு போய் சாத்துன்னு சாத்துறதுக்கு. அதனால நாங்க பாத்தீங்களா கெத்தா வெளியே ஓடியாந்து அங்க போயிட்டு 2 தூதர்கள், அவங்க ஆண்கள் தான், அவங்க சொன்னதை நம்பிக்கின்னு வரோம். ஏன் நம்பிக்கின்னு வரோம்? விசுவாசமானது துவக்குகிறோம் முடிக்கிறவரே இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால இயேசு கிறிஸ்து ஆணா இருக்கட்டும், ஆனா எங்களை நம்பிக்கை வச்சு படைக்க வச்சார்ல. யாருக்கு? எப்ப பாரு சாப்பாடு வடை சுட்டியான்னு கேட்குறீங்க. வடை நல்லா இருந்தா தானே நீங்க சாப்பிட்றீங்க, அப்புறம் ஏன் சாப்பிட்டீங்க அந்த வடைய? சரி கனி நாங்க பறிச்சிட்டோம், சரி விடுங்க, ஏவாள் எடுத்து நாங்க சாப்பிட்டுட்டோம், எங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு நீங்க ஏங்க வாங்கி சாப்பிட்டீங்க? இல்ல நீங்க ஏங்க வாங்கி சாப்பிட்டீங்க? அப்ப நீங்களும் தானே. நீங்க அடுத்தது வந்தாலும் இதே தாங்க நடக்கும். சரி பேதுரு யாரு? ஒரு ஆண். அவரோட விசுவாசம் ஒழிந்து போகாதபடி இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கிறார். அவர் நினைச்சிருப்பாரு, ஐயோ ஏன்டா இந்த ஆண்களை படைச்சோம், முதல்ல பெண்ணை படைச்சிருந்தா அவங்க விசுவாசிச்சிருப்பாங்களே. எப்படின்னா விசுவாசம், எப்பா எஸ்ப்பா பிதாவே பேதுருவோட விசுவாசம் ஒழிஞ்சு போகாதபடி நான் ஜெபம் பண்றேன், கொஞ்சக்கு வேலைப்பா அப்படின்ட்டு அவருக்கு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இதே எங்களை வந்து முன்னாடி படைச்சிருந்தா நம்பிக்கையா எங்களை முன்னே அனுப்பியிருப்பார் அவரு. புரியுதுங்களா? நான் கடல் மேல நடந்தாரு பேதுரு, அவரு எவ்வளோ செஞ்சிருப்பாரு ஏசப்பா. ஏசப்பா செஞ்சது எல்லாத்தையும் அண்ணா கொஞ்சம் கவனிங்க, ஏசப்பா செஞ்ச எல்லாத்தையும் எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு பாயிண்ட் தேவைப்படும். பாருங்க, நீங்க வந்துட்டு நம்பிக்கை இல்லாம கடல்ல அவர் வந்து இருக்காரு, கப்பலின்ல அடித்தட்டுல இருக்காரு, இயேசு கிறிஸ்து படுத்துக்கிறாரு. எவ்வளோ செஞ்சிருப்பாரு, எவ்வளோ சாப்பாடு கொடுத்துருப்பாரு, எவ்வளோ உடை கொடுத்துருப்பாரு. நீ மீன் பிடிக்கிறத விட்டு ஏன் பின்னாடி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ பெரிய பெருங்காற்று வருது, அலை வருது, அங்க ஒரு சீசி, நான் நினைக்கிறேன் அங்க ஒரு சீசி, பெண் சீசி இருந்திருந்தா அவங்க போய் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, பேதுருவை பார்த்து, அற்ப விசுவாசிக்கிற நீங்க கம்முன்னு இருங்க, நான் ஏசப்பாவே நம்ம கூட இருக்கிறாரு, நீங்க என்னத்துக்கு பயப்படுறீங்கன்ட்டு நாங்க சொல்லியிருப்போம். ஏன்னா ஏசப்பா வந்து அவரே போய் சொல்றாரு, அங்க ஒரு பெண் சீசி இல்ல, அதனால வந்து அவரே போய் சொல்றாரு, அற்ப விசுவாசியே, கடல் மேல நான் நடந்த எல்லாமே செஞ்சேன், ஆனா இந்த பெருங்காற்றை நான் அடக்க மாட்டேன், வானத்தையும் பூமியும் படைத்தவரே நான் தான், அப்போ வந்து இந்த பெருங்காற்றை நான் என்னால அடக்க முடியாதா, ஏன் இப்படி பயப்படுறீங்க அற்ப பதறுகளே அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் மரியாள் வந்து பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, தோமா அங்க திதிமு தோமாவே இல்லை, இல்லைன்னே அவர் என்ன பண்றாரு, ஏசப்பாவை பார்த்துருக்காரு, அவர் கூடவே வாழ்ந்துருக்காரு, எல்லாமே செஞ்சிருக்காரு, அப்புறம் ஏங்க நம்மள உங்க விளவுல போட்டு விரல விட்டா மட்டும் தான் நான் நம்புவேன்றாரு. ஆண்களாகிய நீங்க அவரை மட்டும் அப்படி பண்றீங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பெண் இருந்தா என்ன நடக்கும்? நீங்க என்னதான் அடுத்தது வந்தாலும் எங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட் உங்களுக்காக பேசவே முடியாது. நாலாவது பக்கம் திருப்பி இருக்காங்க, இன்னும் 4 பக்கம் வச்சுக்கிறாங்க. ஆமா, 4-5 பாயிண்ட் நிறைய இருக்குது. கர்த்தரை நாங்க கண்டோம், நாங்க விசுவாசிச்சோம், இவங்க வேட பேச விட மாட்டாங்க எங்களை. ஏன் தெரியுமா பேச விட மாட்டாங்க? அவங்க தான் ஜெயிக்கணும்னு, நாங்க ஜெயிச்சிட போறோம்ட்டு. சரிங்களா? நேரம் முடிந்தது. அதாவது பல நேரங்களில் கணவனார் சகோதரியுடைய கணவனார் ஆலயத்துக்கு வருவாங்க, நான் பேசுவது உண்டு. 1 வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவார். ஃபோன்லேயுமே கால் பண்ணி பேசும்போது 1 வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவார். இப்போ தான் தெரியுது ஏன்டா அந்த மனுஷன் இவ்வளோ பொறுமையாக 1 வார்த்தை 2 வார்த்தை பேசியிருக்காருன்னு. தொடர்ந்து சகோதரர் மணி அவர்கள்.
லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் பேசுனாங்க, நான் பேசுனதுக்கப்புறம் ரூத்தை குறித்து அதிகமாக பேசுனாங்க. ரூத்து கர்த்தரை நம்புகிறாலோ இல்லையோ அவர் மாமியாரை அதிகமாக நம்பினாங்க. அது தெரியுமா? பெண்ணை தான் நம்பினாங்க. விசுவாசிச்சது யாரை? மாமியாரை தான், கர்த்தரை இல்லை. ஒத்துக்கிறீங்களா? அவங்க சொல்படி தான் நிறைய இடத்துல நடந்திருக்காங்க. அதை யோசிச்சிங்களா இல்லையா? அப்புறம் அந்த சகோதரி பேசும்போது திடீர்னு ஜீசஸை மெஜிஷியனாக ஆக்கிட்டாங்க. அதை நோட் பண்ணிங்களா? இதுதான் அவிவிசுவாசம். விசுவாசம் இருக்கிறவங்க மெஜிஷியனாக ஆக்க மாட்டாங்களே. ரெண்டாவது அவங்க சொன்னாங்க, நாங்கள் கனி கொடுத்தா நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க, நீங்கள் ஏன் நம்பி சாப்பிட்றீங்க, வேறு வழி இல்லை, தலையெழுத்து கட்டிட்டோம், நீ கொடுக்குறத தான் சாப்பிட்டு ஆகணும், ஏன் விலை எலும்பு தான் உங்ககிட்ட இருக்குது, வேறு வழி இல்லை. நீ கண்டிப்பாக சொல்கிறேன், ஆதாமை அதற்கு முன்னாடி அந்த சர்பம் பல முறை முயற்சித்திருக்கோம் அந்த கனியை சாப்பிட சொல்லி. ஆனால் ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசமாக இருந்ததுனால தான் அவன் சாப்பிடாமல் அதை மறுத்திருப்பான். ஆனால் பெண்ணாகிய தன் துணை என்று தெரிந்தும் வேறு வழி இல்லை. அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்களா, கணவன்மார்கள் போல் நாங்கள் சாப்பிட்டோம், மன்னிச்சிடுங்க. அப்புறம் மனைவி குறித்து அந்த சிஸ்டர் பேசுகிறாங்க, நாங்கள் தான் வீட்டில் அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், குழந்தைங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்குறோம், இதெல்லாம் சொன்னாங்க. இந்த சபைக்குள்ளே தான் அது நடக்குது. வெளியே போனால் அது சீரியல் ஆகும், வெளியே போனால் அது சினிமாவாகும். இதுதான் அதிகமாக நடக்குது நான் பார்த்த வரையும் என் வீட்லேயே. ரெண்டாவது முதலாவதாக ஒரு அம்மா பேசுனாங்க. அந்த அம்மா வந்து அதான் ஆதாம குறித்து தான் பேசுனாங்க. அக்கா, நீங்கள் வந்து ஆதாம குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக படிச்சிங்கன்னா ஏவாளால் தான் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் தான் வெற்றியாளர். இரண்டாவதாக ஒரு அக்கா பேசுனாங்க, கூட இருந்த சீஷர்கள்லாம் வந்து பயந்து போய் கதவு சாத்திட்டாங்கன்னு. அந்த சீஷர்கள் தான் மரித்து அவர்களுக்கு சாட்சியாக எழும்பினாங்கன்னு. நீங்கள் நம்புறீங்களா? பைபிள் சொல்லியிருக்கு, மரித்த சாட்சி, ரத்த சாட்சி அந்த சீஷர்கள் தான். அவங்க பைபிளில் விசுவாசிச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் கூட இல்லாதனால தான் கதவு சாத்திருப்பாங்க. கர்த்தரை பார்த்த பிறகு விசுவாசித்து சுவிசேஷத்தை உலகம் ஃபுல்லாக பரப்பினது ஆண்களே. ஆண்கள் தான் எப்பயுமே விசுவாசத்தில் நிலைத்தவர்கள்னு சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு சாட்சி, நெஞ்சுக்கு நெருக்கமாக ஒரு ஆண் தன்னுடைய 13 வயதில் தன் தாயாருக்காக ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு வயிற்று வலி, கொடுமையான வலி, அந்த பித்தப்பை கற்கள் உரசுதல்னு சொல்லுவாங்க. அது அதிகப்படியாக பார்த்தோன்னா வெயில் காலங்களில் தான் அதிகமாக வரும். அவன் ரொம்ப பாடுபட்டான். சிறு வயதிலிருந்தே அந்த விக்கிரக ஆராதனை பண்ண அந்த குடும்பத்தை சார்ந்தவன். இது மாதிரி சிறுவர் பள்ளியில் நம்ம பிள்ளைங்க படிக்கிற மாதிரி அந்த பிள்ளை போய் கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு தன்னுடைய சகோதரி அருகில் வச்சுக்கிட்டு எதிர்த்த வீட்டில் இருக்கிற 2 சகோதரியை வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணி அந்த அம்மாவுக்கு முழுவதுமாக சுகம் கொடுத்தது அந்த மகனோட விசுவாசம்தான். அந்த மகன் வேறு யாரும் இல்லை, நான் தான். வருகிறார்கள் சகோதரி பாரதி அவர்கள். நாங்கள் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல. நான் 3 பாயிண்ட்டை ஃபினிஷ் பண்ணுறேன் பாரு. பிரேஸ் தி லார்ட். பெண்களில் வந்து விசுவாசம் இல்லை, நாங்கள் தான் விசுவாசிகள் மாரடித்து கொள்ளும் ஆண்களிடம் ஒரு 3 பேர் இந்த பிறப்பை எடுக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு என் ஏசப்பா என் கூட இருந்திருப்பாரு. நம்பர் 1 யூதாஸ் கோரியாத், ஃபினிஷ். 2வது பிரபாஸ். கர்த்தரும் பிரபாசும் 2ஆ நிற்கும் போது கர்த்தரை தூக்கிட்டு பரபாஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் இருந்தது, மன்னிச்சுக்குங்க. அவர் இல்லைன்னா அன்னைக்கு கர்த்தருக்கு வந்து அவருக்கு விடுதலை கொடுத்து கர்த்தரை தூக்கிலிட்டாங்க. 3வது பிலாத்து. இந்த 3 ஆண்களும் பிறக்கவே இல்லைன்னா இன்னைக்கு எங்க ஏசப்பா என் கூட இருந்திருப்பாருல்ல. ஆண்கள் உங்களாலே நாங்கள் கர்த்தரை இழந்தோம். இழந்தவர்கள் மேல் காணாத எங்கள் கர்த்தர் மேல் இம்மட்டுமாய் விசுவாசமா இருக்கிறது நாங்க தான். 2வது அவர் சொன்னாரு, பெண்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டா சீரியல் பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, எல்லாம் இருக்கலாம். அந்த காலத்தில் 11-12 சீஷர்கள் கர்த்தரோடவே இருந்ததுக்கு காரணம் அவங்க அப்போ சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு ஆண் சைக்கிளில் போகிறவனுக்கு காரில் போகிறவனை பார்த்தா ஒரு விசுவாசம் போயிடுது. அவன் அப்படி வச்சிருக்காரே, நம்மளை அப்பா வைக்கலையே, அப்படியே ஒரு பிளாங்க் வந்துடும். அதே மாதிரி காரில் போகிறவனுக்கு அடுத்த கட்டம் பணம் எப்போ தேவைப்படுதோ அந்த பணத்தை நம்மளால் ஈட்ட முடியாதப்போ அந்த கணவன்மார் ஒரு ஆண் தன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற சாபத்துக்குள்ளானவன் விசுவாசத்தை இழக்கிறான். இது அவங்க ஒரு இடத்துல ஒரு அப்படியே லூஸ் ஆயிடுவாங்க. அவங்கள தட்டி தூக்கி நடத்தி வர்றது அந்த பெண்களின் ஜபந்தான்.
10 ரூபாய் இருந்தாலும் நான் அதில் அரிசி வாங்கி சமைக்கிறேன், 20 ரூபாய் இருந்தாலும் அதில் நான் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னு இறங்கி வர்றது பெண்கள் தான். எந்த ஒரு ஆண் விசுவாசத்திற்கு அடையாளமாக நிறுத்தப்பட்டாலும் பின்னிருந்து தாங்குகிற பெண் இல்லாமல் அந்த விசுவாசம் உறுதியாக இருக்க முடியாது. விஜய் பிரதருக்கு நான் தனியாக ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இது ஆண்களா பெண்களான்னு விசுவாசத்தை பற்றி பேசுறது, தனிப்பட்ட அவர் மனக்குமுறல்களை இங்கே கொட்டி விட்டார். அவருக்காக விசுவாசத்தில் உறுதியா இருக்கிற பெண்கள் நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அவருக்காக நான் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் அவருக்கு ஒரு அமைதியை தருவார். அதாவது தெரிஞ்சிச்சு, இன்று முதல் விர்ஜி பிரதர் அவர்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச குழம்பும் டெய்லியும் இட்லி தோசை மட்டும் தான் கிடைக்கும். நீங்க வேணா பாருங்க. தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னும் ஒன்று, இப்போ பொதுவாக இங்கே நிறைய பேர் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் அனுப்புகிறவங்க எல்லாருமே அந்த ஸ்டேஜில் இருப்பீங்க. பொதுவாக நல்லா படிக்கிறவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அது படிச்சுக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. சில பேர் படிக்காமல் இருப்பாங்க, அவங்க மேலே டீச்சர்ஸ் அதிகமான அக்கறை செலுத்துவாங்க. கர்த்தர் ஏன் அதிகமாக ஆண்களை அப்படி விசுவாசத்தில் இழுத்தாருன்னா, நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விசுவாசத்தில் அதிகமாக இருந்த பெண்களுக்கு கர்த்தரின் நடத்துதல் அவசியப்படலை. ஏன்னா அது பிறப்பிலேயே வந்துருச்சுங்க, ஃபார்மேட்டடு. அதுக்கு எதுக்குங்க வேணும்? கர்த்தரே இல்லைனாலும் அவர் நாம மாத்திரம் மகிமைப்பட விசுவாசமா இருந்தது பெண்கள். அதனாலதான் ஆண்களை அவரு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார். கொஞ்சம் விட்டா கூட இவனுங்க லூஸ் ஆயிடுவானுங்க, இவனுங்களை விட்டுற கூடாது. அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளே எத்தனை 5 குழந்தைங்க பிறந்தாலும் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஒரு குழந்தை எப்படி எப்படி இருக்கும்னு. அப்படிதான் தகப்பனான கர்த்தர் அவங்கள பக்கத்திலே வச்சுக்கிட்டார். கூட இருந்தே 3 வாட்டி யோபு மறுதளிச்சாரு. கடல் மேல நடந்து வரதுக்கு ஒத்துக்கல, எதுக்குமே அவங்க நம்பவே இல்லைங்க அவரை. அதனாலதான் அவர் கிட்டக்கவே வச்சிருந்து பார்த்துக்கிட்டார். இவனுங்களை விட்டுருவானுங்க, இது சரிப்பட்டு வராது. போகும்போது கூட சொல்லிட்டு போறாரு, நான் போனாலும் இந்த சுவிசேஷத்தை நீங்க பண்ணணும். எந்த பெண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு? யார்கிட்டயும் சொல்லலையே, ஏன்னா அவங்க இன்னமும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்படி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. ஒரு சிரமமான ஒரு கடினமான நேரம், நீங்களாம் கையை தட்டிட்டு போயிடுவீங்க. வேதத்தில் நாம் கவனிக்கும் பொழுது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஃபெய்த், அந்த விசுவாசம் என்பது உறுதியாக இருந்தது. ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், விசுவாசம் என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. நம்பிக்கை என்பது ஹோப் ஆங்கிலத்தில், விசுவாசம் என்பது ஃபெய்த். 9 கனிகளில் நம்பிக்கையும் இடம்பெற்றிருக்கும், விசுவாசமும் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதுக்கான இப்போ அதுக்குள்ளே போனோம்னா நேரம் ஆகிடும். ஆண்களுக்கும் விசுவாசம் உண்டு, பெண்களுக்கும் விசுவாசம் உண்டு. வேதத்தில் அநேக ஆதாரங்கள் நமக்கு முன்னாடி வரிசையாக நம்ம வாசிக்கிட்டே வரோம். இந்த ஃபெய்த்தை குறித்து நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வரிசையாக சொல்லிகிட்டே வருவாங்க. பாருங்கள், நோவாவை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள், ஜோசப்பை பாருங்கள், யாக்கோபை பாருங்கள், ஒவ்வொரு பாத்திரமாக சொல்லிகிட்டே வருவாங்க. கடைசியில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இருக்கும், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கு பாருங்க அப்படின்னு ஃபெய்த்தை குறித்து அங்கே சொல்லுவாங்க. அப்போ இரு பாலருக்குமே விசுவாசம் உண்டு. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்குள்ள ஒரு விசுவாசத்தை பார்க்கிறார். அதை முதல் வரியிலே உங்களால் வாசிக்க முடியும். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால். இப்போ பாருங்க, தீமோத்தேயுக்குள்ளே இருந்ததான விசுவாசம். இப்போ இங்கே இரு பாலருக்குமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, யாராவது ஒருவருக்கு தான் நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியும். அப்போ உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் இந்த தீமோத்தேயுவை தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு பவுலுடைய ஊழிய பாதையில் அதிகமாய் பங்கு பெற்றவர். 2வது, பவுல் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது பவுல் சொல்ல சொல்ல, காரணம் பவுலுடைய 2 கைகளும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தது. பவுல் சொல்ல சொல்ல தீமோத்தேயு தான் பல லெட்டர்ஸ் நிருபங்களை எழுதிய உதவி செய்தது தீமோத்தேயு.
அந்த தீமோத்தேயுவுக்குள்ள ஒரு மாயமற்ற விசுவாசத்தை அவ்வளவு எளிதா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாயிலிருந்து ஒரு நபரை குறித்ததான அப்ரிசியேஷன், தமிழ்ல பாராட்டு, பவுல் வாயிலிருந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வராது. ஏன்னா பவுல் முழுக்கவே உபத்திரவத்தின் ஊடாகவும் விசுவாசத்தின் ஊடாகவும் கடந்து வந்த ஒரு மனிதன். சில நபரை குறித்து தான் சாட்சி சொல்லியிருப்பாரு, பாருங்க இவரை பாருங்க, இவங்களை பாருங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படி பவுலால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன் தான் தீமோத்தேயு. காரணம் இவருக்குள்ள இருந்ததான மாயமற்ற விசுவாசம். கண்டினியூ பண்றாரு, என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் எதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்? உனக்குள்ள இருக்கிறதான மாயமற்ற விசுவாசம். அப்போ ஐயா நீங்க ஆண்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போறீங்களா? காரணம் தீமோத்தேயுடைய மாயமற்ற விசுவாசத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம், உங்கள் இருதயமும் விரும்பலாம். ஆண்கள் அணியினரும் ஒருவேளை ஐயா இந்த தீர்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. கண்டினியூ. அடுத்த 5வது வசனம் சொல்லுகிறது. 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தம்பி வைங்கம்மா. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த ஃபெய்த் தீமோத்தேயுக்குள்ள வர்றதுக்கு காரணம் முந்தி உங்க அம்மா உன் பாட்டி, அவங்க 2 பேருடைய ஃபெய்த் லைஃபையும் நான் பார்த்தேன். இந்த ஊழியத்துக்காக அவங்களுடைய பங்களிப்பு, நெருக்கமான சூழ்நிலையில் அவங்க யாரா இருந்தாங்க. காரணம் அந்த காலகட்டத்தில் சபை மிகவும் நெருக்கப்பட்டது, கையில பணம் இல்லை. நீங்க பிலிப்பி எழுதின நிருபத்தில் வாசி பாருங்க. பிலிப்பி எழுதின நிருபத்தில் விசுவாசிக்கு சொல்லுவாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். அந்த நிருபத்தை குறித்து நம்ம ஒரு நாள் தியானம் பண்ணலாம். ஆனா அவ்வளவு உபத்திரவத்தில் இருந்திருக்கிறாங்க. உபத்திரவத்தின் மத்தியில பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அப்படி அந்த உபத்திரவத்திலே சபை கடந்து வரும் பொழுதெல்லாம் லோவிசாலும் ஐனேயாளும் இருவருமே பவுலுடைய ஊழியத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அந்த ஃபெய்த்தை பார்த்த பவுல் அடுத்தது தீமோத்தேயுவை பார்க்கிறாரு. தீமோத்தேயுவே, இந்த விசுவாசம் அவ்வளவு எளிதா உனக்குள்ளிருந்து வரல, அது உங்க பாட்டிக்குள்ள இருந்தும் உங்க அம்மாவுக்குள்ள இருந்தும் வந்தது. இன்றைக்கு இந்த ஓட்டத்தில் இந்த இடத்துல நாம நிக்கிறோம், உங்க பாஸ்டர் நிக்கிறார் அப்படின்னா அதற்கு பெரிய காரணம் அவங்களுடைய ஃபெய்த், விசுவாசம். ஐயா அவர்களுடைய விசுவாசம், அம்மா அவர்களுடைய விசுவாசம், அவங்களுடைய ஜெபம். அந்த ஜெபமே இன்றைக்கு அனைவரையும் நிற்க வைத்திருக்கிறது. அப்போ இருபாலருக்கும் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது விருப்பம்தான். ஆனால் வேதமே சரியான தீர்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:5 படி பெண்களே விசுவாசத்தில் உறுதியானவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.